உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 27/11/2025 நாளுக்கான திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்கள் சார்பாக திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறைமக்களையும் வரவேற்று இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற நம்பிக்கையில் நல்வாக்கை கடவுள் தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேலை கடவுள் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கின்றார். நற்செய்தியில் மானிட மகனின் வருகையின் போது நேர்மையாய் வாழ்வோர் தலை நிமிர்ந்து நிற்பர், ஆண்டவரும் அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று கூறப்படுகிறது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் நலம் தரும் வார்த்தைகளை வாழ்வாக்கி மறு உலக வாழ்வை பெற நம்மையே தயாரிப்போம். இறை நம்பிக்கையில் வாழ்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 27 முடிய. முதல் வாசக முன்னுரை. நாள்தோறும் மூவேளையும் இறைவேண்டல் செய்து கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்த தானியேல் மீது பொறாமை கொண்டோர் மன்னரிடம் தானியேல் கட்டளைகளை மீறி ஜெபிக்கின்றான் என்று குற்றம் சாட்டினர். தானியேல் சிங்க குகைக்குள் தள்ளப்பட்டார். கடவுள் தன் தூதர் வழியாக சிங்கத்தின் வாயினின்று தானியேலை பாதுகாத்தார். தானியேல் காப்பாற்றப்பட்டதை அறிந்த மன்னன் மிகவும் மகிழ்ந்து, தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்குங்கள், அவரே வாழும் கடவுள் என்று ஆணை பிறப்பித்தான். விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் நம் கடவுள் அவரே, நம் மீட்பர் என்று கூறும் தானியேல் நூலின் வாசகத்தை கேட்போம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.